நின்னு பேசிட்டு இருந்த? இங்க நிரந்தரமா உனக்கு வேலை இருக்காது சொல்லிட்டேன். என்ன கையெழுத்து போட்டாங்க, சொலையா 1 லட்சத்தை வாங்கிட்டு போலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? முடியாதுடி. நான் மனசு வைக்காம முடியாது. நான் கேட்ட காசை பேசாம கொடுத்திருந்தா எண்ணி 1 வாரத்துக்குள்ள உன் பணம் வந்திருக்கும். என்கிட்ட விளையாடினல்ல, இன்னும் 6 மாசம் ஆனாலும் உன் பணம் உனக்கு வராது. பாத்துக்கிட்டே இரு. அம்மா, சீ, நீ எல்லாம் ஒரு ஆளு. ஹலோ, ஆமா சார், இதோ கிளம்பிட்டேன் சார். இதோ வந்துடுறேன் சார், வந்துடுறேன். ஸ்ரீமதி, சொல்லுங்க மேடம். கலெக்டர் கூட மீட்டிங் இருக்கு. அவர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வர. என் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். சீக்கிரம். தம்பி, என் மனசார சொல்றேன், இவன் நல்லாவே இருக்க மாட்டான். போற வழியில எங்கேயாவது முட்டிக்கிட்டு தான் சாவான். என் புருஷனை பறி கொடுத்து வந்த காசு நம்பி என் வயிற்றுல அடிச்சாண்ட. இவன் முழுசா திரும்பவே மாட்டான் தம்பி. என் வயிறு எரியுதுப்பா. உஷாரணி மேடம் மாதிரி நல்லவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஆளுங்க இருக்காங்களே. அதான் மேடம் சொல்றாங்களே, கேட்க மாட்டியா? உங்க வேலையை பாக்குறீங்களா? நாங்க எங்க வேலையை மட்டும் பார்க்க போய் தான் இந்த ஆபீஸ்லயே இருக்கோம். நீ தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. பிரகாஷ், அந்த அம்மா பத்தி உனக்கு தெரியாது, அதான் சொல்லிட்டு போயிருக்கல. இனி உன் பாடு கஷ்டம்தான். லஞ்ச ஒழிப்புத்துறைனா உனக்கு என்னன்னு தெரியல. பிரகாஷ், நீங்க வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல நானும் இப்படிதான் கோவப்பட்டேன், ஆத்திரப்பட்டேன். ஆனா ஒண்ணும் நடக்கல. என்ன பண்றது? இருக்கிற வேலையும் போய் தெருவுல நிக்க முடியாதுல்ல. நான் காசெல்லாம் வாங்குறது இல்ல. அவங்க எந்த ஃபைலை கிளியர் பண்ண சொல்றாங்களோ அதை நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். இவங்களாம் திருந்த மாட்டாங்க பிரகாஷ். இவங்க தோட்டத்தை மேயற வேலிங்க, திருந்தவே மாட்டாங்க. நீங்களும் கண்டுக்காதீங்க. சுரேஷ், வாப்பா. கார்த்திக் சரியா மேடமா பார்க்க வந்திருக்கேன். என்ன சுரேஷ், நான் எதை சொன்னாலும் இப்படியே பேசிட்டு இருக்க. போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? அண்ணா, எப்ப வந்தனா? இப்பதான் வந்தம்மா. கார்த்திக் சார் மேடம் இருக்காங்களா? கார்த்திக் மேல இருக்காரு, அத்தை கீழே இருக்காங்க. சரி, இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன தனியா போய் பேசுறாங்க? என்னண்ணா? மேடம் எப்படி இருக்காங்க சுஜாதா? பரவாயில்லண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சுஜாதா. இந்த மெஷின் எரிஞ்ச விஷயத்த நான் மறைக்கணும்னு தான் பார்த்தேன். வெளியே தெரிஞ்சா கார்த்திக்கும் மேடத்துக்கும் பெரிய சிக்கல் வரும்னு நினைச்சேன். அது நடந்துடுச்சு. எனக்கும் என்ன பண்றதுனே தெரியலண்ணா. அவருக்கும் அத்தைக்கும் கிட்டத்தட்ட பனி போரே நடந்துட்டு இருக்கு. இதுல அம்மாவோட பிளான் ஏதாவது இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லு. நிச்சயமா அவங்களோட பிளான் இதுல இருக்கும். நமக்கு தான் அவங்கள பத்தி தெரியுமே. வாங்க சுரேஷ். வணக்கம் சார். உள்ள வாங்க. வாண்ணா. உட்காருங்க சுரேஷ். மேடத்தையும் உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் சார். வணக்கம். என்ன சுரேஷ்? மேடம் எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சுரேஷ், நீங்களும் லேபர்ஸ் வந்திருக்கீங்க? கம்பெனி விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தோம் சார். என்ன விஷயம்? நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் சார்பாக 8 அம்ச கோரிக்கை அதில் முன் வச்சிருக்கோம். நீங்க படிச்சுட்டு சைன் பண்ணீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம் சார். என்ன கோரிக்கை சுரேஷ்? இந்தாங்க மேம். தொழிலாளர் நலப்பிரிவு சட்டத்தின் கீழ் கீழ்கண்ட 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்களுக்கு 6 மாத கால இடைவெளியில் சம்பள உயர்வு, வேலை செய்யும் இடத்தில் விபத்து நேர்ந்தால் மருத்துவ செலவுகளுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக் கொள்வது, விடுமுறை கால நீட்டிப்பு. மேடம், இதில் உள்ள கோரிக்கை எல்லாம் நியாயமான கோரிக்கைன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க இதில் சைன் பண்ணீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. நியாயமான கோரிக்கைங்க தான், செஞ்சிடலாம். சுரேஷ், இந்த கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றுறோம்னு வாய்மொழியா உறுதி கொடுக்கிறோம். மேடம். ஆமா, இதை எல்லாத்தையும் நாங்க செய்வோம். எதிலையும் பின்வாங்க மாட்டோம். ஆனா சைன் பண்ண சிக்கல் வரும். என்ன மேடம் நீங்க செய்யறேன்னு சொல்றீங்களே, சைன் பண்ணலாமே. ஏ சுரேஷ், எங்களை நம்பலையா? நம்பிக்கை எல்லாம் இல்ல மேடம். தொழிலாளர் சட்டப்படி நீங்க இதெல்லாம் நிறைவேற்றணும் இல்லையா?
அதான் செய்யறோம்னு சொல்றோமே. அதுக்கு தான் மேடம், நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு பிரச்சனை இல்லையா? சுரேஷ், நான் சைன் பண்றேன். கார்த்திக், கொஞ்சம் நிதானமா இரு. மேடம், சுரேஷ், இது நியாயமான கோரிக்கைங்க தான். இதை நாங்க செய்யறோம்னு ஒத்துக்கிறோம். ஆனா சைன் பண்ணிட்டா சிக்கல் வரும். இல்ல மேடம், நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு நாளைக்கு நம்பிக்கை வரும். நம்ம கேட்டது கிடைச்சிச்சுன்னா அவங்களும் சந்தோஷமா உழைப்பாங்க, கம்பெனியும் முன்னுக்கு வரும். அத சைன் பண்ணி தான் செய்யணும்னு இல்லையே, வாயில சொன்னாலே போதுமே. இல்ல மேடம், அதுக்கு இல்ல. சுரேஷ், இன்னும் சைன் பண்றத பத்தி முடிவே எடுக்கல, அதுக்குள்ள வாக்குவாதம் வருது. இது சரியா வராது சுரேஷ். நாளை பின்ன ஸ்ட்ரைக் அது இதுன்னு வந்தா சிக்கல் வரும். வேண்டாம். ஆனா மத்தபடி இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்க நிறைவேற்றுறோம். சுரேஷ், பெண்ணை கொடுங்க. கார்த்திக், அவசரப்படாத. நாளைக்கு லீகல் ஆச்சுன்னா சிக்கல் நமக்கு தான். செய்யறதுன்னு வாயில சொல்றதை விட சைன் பண்ணி கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? சார், எல்லாம் போச்சு சார், எல்லாமே போச்சு. என்ன மணி, என்னாச்சு? கலெக்டரோட மீட்டிங்னு மேடம் போனாங்கல்ல, ஆமா போனாங்க. போற வழியிலே தண்ணி லாரி மோதி மேடம் ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. ஐயோ, மணி நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார். என்ன மணி சொல்றீங்க? ஆமா மேடம், ஸ்பாட்லயே அவுட்டான். பாடியை ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்களா. டிரைவருக்கும் செம அடியா. அட கடவுளே, பாவம் அந்த அம்மா. இப்படியா நடக்கணும்? அவங்களுக்கு 2 பசங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. தம்பி, என் மனசார சொல்றேன், இவன் நல்லாவே இருக்க மாட்டான். போற வழியில எங்கேயாவது முட்டிக்கிட்டு தான் சாவா. எல்லாம் போச்சு. அவங்க வீட்ல என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லியாச்சா மணி? எல்லாத்துக்கும் தகவல் சொல்லியாச்சு மேடம். சரி வாங்க நாம போலாம். வாங்க போலாம் போலாம். வாங்க. ஹலோ, சொல்லுங்க. என்னாச்சு? என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சுங்க? எனக்கு மேல உள்ள ஹையர் ஆபீசர் பத்தி சொல்லியிருந்தால, ஈவரக்கல்லாம லஞ்சம் கேட்பாங்க, ஓவரா பேசுவாங்கன்னு. ஆமா, சொல்லியிருக்கீங்க. மங்கையர்கரசி தானே அவங்க பேரு? அவங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா சத்யா, நான் விட்ட சாபம் பழிச்சிருச்சோ இல்ல இங்க வந்த ஒரு அம்மா விட்ட சாபமோன்னு தெரியல. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? ஆமா சத்யா, மனசே சரியில்லை. காலையில ஒரு அம்மா தன்னோட புருஷன் இறந்ததுக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்த 1 லட்சம் ரூபாய் செக் விஷயமா வந்திருந்தாங்க. என்னங்க இவ்ளோ நடந்திருக்கு? ஆமா சத்யா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பாடியை ராயப்பேட்டை கொண்டு போயிட்டாங்களா. கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு உன்கிட்ட அந்த பொம்பளை நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொன்னல, இன்னைக்கு வந்து அம்மாவும் அதே மாதிரி சொல்லிச்சு. நானும் ஒரு காரணமா ஆயிட்டேன்னு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க நீங்க அன்னைக்கு ஏதோ அந்த அம்மா நடந்துகிட்டதை வச்சு நீங்க மனசு தாங்க முடியாம சொன்னீங்க. அந்த அம்மா இப்படி பண்றாங்கன்னு தானே அப்படி சொன்னீங்க. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? கோவத்துல மனுஷனுக்கு வார்த்தை வர்றதுதான். நீங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அம்மா இல்லாட்டி எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புரியுதுங்க. ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கே, அதை யார் தடுக்க முடியும்? இதுக்கு மேல அந்த அம்மா போஸ்டிங்க்கு வேற யார் வரப்போறாங்கன்னு தெரியல. வரவங்க நேர்மையா இருந்தா பரவாயில்ல. இந்த அம்மா மாதிரி லஞ்ச வெறி பிடிச்ச யாராவது வந்தா நான் இங்க தாக்கப்படுப்பேன்னு தெரியல. என்னங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்க ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? வரவங்க நேர்மையானவங்கள வருவாங்கன்னு நம்புங்க. கடவுளை வேண்டுங்க. ஜனங்களுக்கு அவங்க சேவை செய்வாங்கன்னு நம்புங்க. நம்ம நல்ல எண்ணம் பலிக்குங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஆபீஸ்லயும் லஞ்சம் வாங்குறவங்க இல்ல, அவங்களையும் சில நேர்மையானவங்க இருப்பாங்கல்ல. அப்படி ஒருத்தர் அந்த போஸ்டுக்கு வருவாங்கன்னு நம்புங்க. சரி. ஐயோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லு சத்யா? ஏகாம்பரம் இங்க வந்திருந்தான். ஏகாம்பரமா? என்ன சொல்ற? அந்த ராஸ்கலுக்கு அங்க என்ன வேலை? வழக்கம் போலதான் தப்பான ஒரு கான்ட்ராக்டுக்கு சைன் வாங்க வந்தான்.
விரட்டது குறைய விரட்டிட்டேன். ஆய் போயின்னு கத்தி உன்னை பாத்துக்கிறேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான். அந்த ராஸ்கலை சும்மாவை விட்ட கழுத்து பிடிச்சு தள்ளிருக்க வேணாம். விடுங்க, அவன் இஷ்டத்துக்கு கத்துனா நாம என்ன பண்ண முடியும்? ரொம்ப திமிரா பேசினான். பிரகாஷோட வேலையை நான் தான் கெடுத்தேன், இனிமே உனக்கும் இப்படிதான் நடக்கும் அது இதுன்னு கத்திட்டு போனான். நான் போயா வெளியேன்னு சொல்லிட்டேன். சரியா தான் நடந்திருக்க, சரியா தான் பேசியிருக்க. அந்த ராஸ்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படாம இரு. அவனை விடக்கூடாது. சரி பாத்துக்கலாம், விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எதையும் நினைச்சு குழப்பிக்காதீங்க, நிம்மதியா சாப்பிடுங்க. யாரும் யாரையும் பிடிச்சு வைக்க முடியாது, நடக்கிறபடிதான் நடக்கும். நீங்க சாப்பிடுங்க. சரி சத்யா. பாய். அப்பா, நினைக்க இன்னைக்கு கஷ்டமா இருக்குப்பா. பாவம், அந்த லேடி ஆபீசருக்கு 2 சின்ன பசங்க. இதுக்கு தான்ப்பா பெரியவங்க சொல்லுவாங்க, யார் வயிற்றுச்சலையும் சம்பாதிக்க கூடாது. ஒருத்தர் வயிறு எரிஞ்சு மனசு நொந்து விடுற சாபம் பலிக்கும்னு சொல்லுவாங்க. அது நினைச்சதாப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த லேடி ஆபீசர் சாகணும்னு நானும் நினைச்சிருக்கேன். ஜனங்க காசுல காரு வீடு வசதின்னு அனுபவிக்கிற இந்த பொம்பளை எல்லாம் செத்தா என்னன்னு நினைச்சிருக்க, பேசிருக்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு வந்து அம்மா அவங்க புருஷன் செத்ததுக்கு அரசாங்கம் கொடுக்கிற கருணை தொகையை வாங்க தான் வந்தாங்க. இந்த லேடி ஆபீசர் அதுக்கும் லஞ்சம் கேட்டு வாங்கிக்கிட்டு திமிரா வேற பேசினாங்க. அப்பதான் அந்த அம்மா சாபம் விட்டாங்க. அதனால நான் விட்ட சாபமோ இதுக்கு ஒரு காரணமா இருக்குமோன்னு எனக்கு உறுத்தலா இருக்கு. என்னங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா, இதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? நீ உனக்காக பேசலையே. அந்த அம்மா ஜனங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை பொறுக்க முடியாம தானே அப்படி பேசினேன். இருந்தாலும் இனிமே யாரையும் அப்படி பேசாதப்பா. குழந்தை இறந்த போது எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தா இப்ப ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு ஓடி வரா. மூர்த்தி என்ன புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இனிமே உனக்கு எந்த சனியனும் பிடிக்காது. வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. வா வா வினோ, பாத்து வா. வினோ, இங்க கொஞ்சம் உட்காரு. உட்காரு. நான் போய் ரூமை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். வினோதினி, மூர்த்தி எல்லாம் சொன்னாருமா, நீ மனசு தளர விடாத. இனிமே எல்லாம் சரியாயிடும். ஆமா வினு, நானும் பிரகாஷும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். டாக்டர் 1000 சொல்லுவாங்க, ஆனா அப்படியே நடக்குதா என்ன? கூடிய சீக்கிரமே உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். சீ, நிறுத்து. என்னமோ நல்லவ மாதிரி நாடகம் போடுற. உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ போ. வினோதினி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நடந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் எந்த உங்களுக்கும் குஷின்னு சொல்ல வரீங்களா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இருந்தா இந்த வலி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ராட்சசி ராட்சசி. உன்ன ஒரு வார்த்தை சொன்னா இவர் குதிப்பாரு, என் புள்ளைய கலைப்பாரு. அப்படித்தானே? வினோதினி, ஏய் நிறுத்துடா. அவ சொல்றது உண்மைதானே? உன்னால தானே குழந்தைய கலந்துச்சு. ஏய் நிறுத்துடா. என்ன அடிக்க இரும்பு ராடு எடுத்ததுனால தானே இது நடந்துச்சு. ஏய் நிறுத்து. ஏற்கனவே உன் குழந்தை பாதியில போய் அதோட வலி அனுபவிச்சவன் தானே நீ. இப்ப புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து இனிமே எனக்கு குழந்தையே பிறக்க முடியாத நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. சத்யா, இப்ப சொல்றேன்டி, என் வயிறு எரிஞ்சு சொல்றேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மல்லடிதான்.
மருந்து மாத்திரை எல்லாம் கொஞ்சம் நான் பார்த்து பாத்துக்கிறேன் காயத்ரிமா. நீங்க வாங்க. என்ன பாதி இப்படிலாம் பேசுறாங்க? பிரகாஷ் வா, பிரகாஷ் நீ வாமா, வா வாங்க. பிரகாஷ் தப்பா எடுத்துக்காத பிரகாஷ். என் பொண்டாட்டி புள்ள கலைஞ்ச வேதனையில பேசிட்டா. அதுக்காக நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா பழகினாங்கன்னு. அது தெரியாம நான் சந்தேகப்பட்டு என்னை மன்னிச்சிரு பிரகாஷ். நீ எடுத்து சொல்லி எனக்கு புரிய வைக்கலன்னா என் குழந்தையோட சாபத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். என்ன பண்றது, என் குழந்தையும் போயிருச்சு. ஆனா இனிமே யாரையும் நான் இது மாதிரி தப்பான எண்ணத்துல பார்க்க மாட்டேன் பிரகாஷ். இனிமே நான் மனுஷனா இருப்பேன் பிரகாஷ். 2 பேரும் வினோதினி பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் வரேன். சுஜாதா, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? தெரியலம்மா, ஏதோ பேப்பர்ஸ் எடுத்து வச்சிட்டு இருந்தாரு. என்னங்க என்னங்க அக்கா, என்னக்காச்சு? தெரியலையே. அம்மா, இதுல நம்ம சொத்தை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு. சொத்தை எல்லாம் சுஜாதா பேருக்கு மாத்திரத்தை பத்தி எழுதியிருக்கேன். இதுல கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. அக்கா, கார்த்திக், இதுக்கு மேல என்னால போராட முடியாது. அம்மா, முடியாதுன்னா சொல்லிடுங்கம்மா. என்ன கார்த்திக், நீங்க பாட்டுக்கு திடீர்னு வந்து அத்தையை கையெழுத்து போட சொல்றீங்க? திடீர்னு அதான் 2 நாள் போட்டுன்னு சொன்னாங்கல்ல, போயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? கார்த்திக் ப்ளீஸ், இது ஒரு இஷ்யூ ஆக்கணுமா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாளுக்கு நாள் நடக்கிற நஷ்டத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிறது போயிடுமோ நடுக்கமா இருக்கு. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருக்கும் போதும் இன்னைக்கு எங்க என்ன ஆகுமோன்னு பதறுது. கார்த்திக், நீங்க இந்த விஷயத்துல ஏதோ பதட்டமா இருக்கீங்க. இது நிதானமா செய்ய வேண்டிய காரியம். நிதானமா தான் அட்வொகேட்ட பார்த்து எழுதி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கார்த்திக் ப்ளீஸ். இல்ல சுஜாதா, சாரி. அத்தை கையெழுத்து போடுவாங்க, வாங்கிக்கோங்க. ஆனா இதுல நான் கையெழுத்து போட மாட்டேன். ஐயோ, இவ ஒருத்தி. கார்த்திக், அத்தைய ராசி கெட்டவங்கன்னு சொல்லி அந்த சொத்து என் பேர்ல வரது எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியோட காலம் முழுக்க என்னால இருக்க முடியாது. நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. சுஜாதா, மாப்பிள்ளை ஏதோ. அம்மா, நீ கொஞ்சம் வெளியேறு. சாரி கார்த்திக், இந்த விஷயத்துல என்னால உங்க பேச்ச கேட்க முடியாது. இந்த நேரத்துல கேட்க முடியாதுன்னா வேற எந்த நேரத்துல கேட்பேன்? நான் நடுத்தர நிக்கிறப்ப வா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சுஜாதா, கார்த்திக், எல்லாம் உங்களால தாமா. கோச்சுக்காதப்பா. இப்ப என்ன, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும், அவ்வளவுதானே? போடுறேன். அதுக்காக நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. அத்தை, எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. உன் பேர்ல இருந்தாதானே சம்மதம் இல்ல. கார்த்திக் பேர்ல மாத்தி கொடுத்துட்டு போறேன். அதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே.